நிறைய யூடியூப் சேனலில் ரீசெண்ட் டேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா நோ கோட் டெவலப்பருக்கு வந்து நல்ல சேலரி கிடைக்குது, ஜாபும் ஈஸியாக கிடைக்குதுங்கிற மாதிரி நிறைய யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸ் மேக் பண்ணுறாங்க, நான் பார்த்துருக்கேன். பட் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நோ கோட் டெவலப்பர் ஜாப்புக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு டிமாண்டும் கிடையாது, அட் சேம் டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஜாப்க்கும் செக்யூரிட்டி இருக்காது. அது எப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நோ கோட் டெவலப்பர் நான் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு வெப்சைட்டு, இது வந்து ஒரு கிளைண்ட்டோட வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டை வந்து நான் எப்படி டெவலப் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நோ கோட் டெவலப் பண்ணுற ஒரு கான்செப்ட்டில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை தான் நான் டெவலப் பண்ணேன். இதே கான்செப்ட்டில் வந்து நான் இப்போ உங்களுக்கு இன்னொரு வெப்சைட் காட்டுறேன். இப்போது இது வந்து நான் 2 வெப்சைட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிச்சு நான் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் பண்ண வெப்சைட் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நான் பண்ண வெப்சைட் தான். இது வந்து இது வந்து நோ கோட் டெவலப்மெண்ட்டில் பண்ணுது. பட் இது வந்து எதில் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் கோட், HTML, CSS, JavaScript எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதி பண்ணுது. இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நோ கோட் டெவலப்மெண்ட். இதை பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் எடுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 hour தான் எடுத்தது. பட் இதை பண்ணுறதுக்கு எனக்கு டைம் எவ்வளோ எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா 3 days எடுத்தது. இதெல்லாம் இந்த வெப்சைட் நான் பண்ணது வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த வெப்சைட்டும் ஜஸ்ட் நான் இந்த மந்த் தான் பண்ணேன். அப்போ வந்து இந்த ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் தான் குவாலிட்டி இருக்குது, இந்த வெப்சைட்டில் தான் குவாலிட்டி இருக்குது, பட் இந்த வெப்சைட்டில் குவாலிட்டி இல்லை. அப்போ அதுக்கு வந்து ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ கோட் டெவலப்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப கிடைக்கும். இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து இப்போ நான் அடிஷனலாக ஒரு இதை நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கோடிங்கில் போய் நான் கஸ்டமைஸ் பண்ணி அந்த லெட்டர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். லெட்டர்ஸ் நான் வந்து இப்போ இந்த அபவுட்டில் வந்து நான் சம் ஆஃப் த டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கோடை ஓப்பன் பண்ணி அந்த கோடில் வந்து சம்திங் நான் HTML, CSS கோடில் நான் ஆட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுவே வந்து நான் இதில் ஒரு அடிஷ்னலாக ஒரு சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அட்மின் பேனல் மாதிரி கொடுப்பாங்க இந்த நோ கோட் டெவலப்மெண்ட்டில். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கூட நம்ம ஃபர்தராக பார்ப்போம். உங்களுக்கு சப்போஸ் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி வேணால் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அட்மின் பேனல். ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்மின் பேனல் இருக்கும். அந்த அட்மின் பேனலில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து அப்டேட் பண்ணுறது இல்லை டெலீட் பண்ணுறது எல்லாமே நம்ம அதில் தான் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல நான் புதுசாக ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோ கோட் டெவலப்பரில் போயிட்டு ஜஸ்ட் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ஒர்க் வந்து முடிஞ்சிடும். பட் இதுவே நான் கோடிங்கில் பண்ணுறதா இருந்தால் எனக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டைம் நிறையா எடுக்கும், பட் நான் எதிர்பார்த்த அவுட்புட்டும் வராது. பட் இங்கே என்ன ஆகும்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நான் புதுசாக ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு நான் இதில் என்ன பண்ணுவேன்னா ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் டெக்ஸ்ட் எடிட்டருங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதில் சம் ஆஃப் த டெக்ஸ்ட் வரும். இப்போ நான் டெமோ டெக்ஸ்ட்டும் போட்டுக்கிறேன், இல்லை அதில் உள்ள டெக்ஸ்ட்டே இருக்கட்டும். இப்போ நான் அதை என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு நான் CSS அப்ளை பண்ண போகிறேன். CSS அப்ளை பண்ணி இதை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே நம்ம கோடிங்கில் பண்ணுறதா இருந்தால் நம்ம CSS போட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம கலர் மாற்றுறது எல்லாமே ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வித்தின் செகண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நோ கோட் டெவலப்மெண்ட்டில் உள்ள ஃபீச்சர்ஸ். பட் இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மாக வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு கம்பெனிலேருந்து சர்வே பண்ண முடியாது. இப்போ வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து இதால் இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்களும் பண்ண முடியும், உங்களை மாதிரி அப்கமிங்கில் வர எல்லாராலையும் என்ன பண்ண முடியும், ஈஸியாக பண்ண முடியும். ஏன் டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாதவங்களால கூட என்ன பண்ண முடியும், இதை வந்து பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி ஒர்க்கை வந்து பண்ணுறதுக்கு வந்து உங்களை ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க, வேலையை விட்டு தூக்கிட்டு உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்காது. சப்போஸ் நீங்கள் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி நோ கோட் டெவலப்மெண்ட்டில் வந்து ஒரு 1 year ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் சேலரி இன்க்ரிமெண்ட் கேட்குறீங்க அப்படின்னா உங்களை தூக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க, வேறு ஒருத்தவங்களும் வச்சுருவாங்க. அப்போ வந்து சேம் ஒர்க் தான் எல்லா இடத்துலையும் நடக்க போகுது. பட் இதுவே நம்ம கோடிங் யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கோடிங் யூஸ் பண்ணும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெப்சைட்டு. நோ கோட் ஃபார் ஒன்லி ஃபார் எதுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் ஃபார் நோ கோட் டெவலப்மெண்ட். பட் டைனமிக் வெப்சைட் இதே உங்களுக்கு இப்போ ஒரு லாகின் வருது, இல்லை ஒரு டேட்டா வந்து நீங்கள் டேட்டா பேஸில் போய் எடுக்க வேண்டியிருக்கு, இந்த மாதிரி சம்திங் டைனமிக் வெப்சைட்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா கோடிங் நாலேஜ் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து PHP இருக்கலாம், இல்லை பைத்தானாக இருக்கலாம், இல்லை ஜாவாக இருக்கலாம், இல்லை எது வேணாலும் இருக்கலாம். பட் நோ கோட் டெவலப்மெண்ட் பார் உங்களுக்கு எதுக்கு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்டாட்டிக்காக ஒரு சம்திங் ஏதாவது டேட்டா ஷோ பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இது தேவைப்படும். பட் இதுலேயும் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் தீம்ஸ் வந்து டைனமிக் தீம்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் கொடுக்குறாங்க, ஒரு பிளக்கினா ஒரு பேக்கேஜாக கொடுக்குறாங்க. பட் அதுலேயும் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காது. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ கோட் டெவலப்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஒர்க் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் அதை வச்சு வந்து உங்களோட கரியரை நீங்கள் செட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரியரை வந்து செட் பண்ண முடியாது. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இனிஷியலாக நீங்கள் உள்ளே போகிறதுக்கு வேணால் நோ கோட் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த நோ கோட் டெவலப்மெண்ட்டில் வந்து நீங்கள் லாங் டர்மாக நீங்கள் வந்து
ஹோல்ட் ஆன் பண்ணி இருக்க முடியாது. அப்படி ஹோல்ட் ஆன் பண்ணி இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து கம்பெனிலேருந்து உங்களை தூக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இனிஷியலாக இதை வச்சுட்டு நீங்கள் உள்ளே போங்க. இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா இனிஷியலாக இந்த ஸ்கில்லை வச்சுட்டு நீங்கள் உள்ளே போங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன் பை ஒன் உங்கள் ஸ்கில்லை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருக்குதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நோ கோட் டெவலப்மெண்ட் பற்றி நீங்கள் ஃபுல் டுட்டோரியல் படிக்கணும்னா அதையே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு தனியாக வீடியோஸ் ஒன்று நான் மேக் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ.